உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் குழந்தையோட உயிரை என்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். மோகன் ப்ளீஸ் ஒரு தடவை ராதா சொல்றத கேளு. டாக்டர் கிட்ட ராதாவோட பிளட் குரூப்பை கொஞ்சம் செக் பண்ண சொல்லு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ராதாவோட பிளட்டும் நிச்சயம் மேட்ச் ஆகும். ப்ளீஸ் மோகன். டாக்டர் ப்ளீஸ் நீங்க ஒரு வாட்டி பிளட் செக் பண்ணி தான் பாருங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர். ஓகே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஆனா இதனால நமக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகும். எங்க இருக்கு நமக்கு முதல்ல நேரம் வேஸ்ட் ஆகிறதுக்கு? ஒரு குழந்தையோட உயிருக்கு பிரச்சனைனா டாக்டர் சார், ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி தான் இருக்கும். நீங்க சீக்கிரமா வாங்க, என் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க, என் குழந்தையோட உயிரை காப்பாத்துங்க. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், வாங்க. டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்களேன் ப்ளீஸ் டாக்டர். நீங்க டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ராதா சொல்றத கேளுங்க. ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். உங்க பிளட் குரூப்பை செக் பண்ணி பார்க்கறேன். அந்த ஐசியூல இருக்கிற பொண்ணோட குடும்பம் எவ்வளவு கவலையோட இருக்காங்க. அந்த பொண்ணு பொழைக்க மாட்டா போல. அவ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நிப்பாட்டுங்க. நாம இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கிறோம். இப்ப போயா இந்த ஆட்டம் ஆடுவீங்க? போலீஸ் அடிக்கு பயந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. டேய் எருமை, போலீஸ் அடிக்கலாம் பயந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கலடா. சந்தோஷமான செய்தியை கேட்டுதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுறேன். இங்க பாரு பூபதி, நீங்க 2 பேரும் சேர்ந்து என் கூட ஒரு குத்தாட்டம் போடுங்கடா. நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தோஷமான செய்தி கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். பூபதி, இப்பதான் நான் ஒட்டு கேட்டேன். அந்த குட்டிச்சாத்தானோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கான். எப்ப வேணும்னாலும் எது வேணா நடக்கலாமா. ஒரு வழியா அந்த மோகன் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் ஒரு வழியா உடைஞ்சு சதற போறாங்க. அம்மா உங்களுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன இதுக்கா போய் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க? இங்க பாருங்க, குஷியை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணதுனாலதான் இந்த மோகன் குடும்பம் நம்மள இங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம 3 பேரும் வசமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம நாம தான் குஷியை ஆக்சிடென்ட் பண்ணோம்னு நினைப்பாங்க. இங்க பாருங்க, முதல்ல ஆதாரத்தை தான் தேட ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மள பிடிச்சிருவாங்க. ராதாவும் மோகனும் இந்த உலகத்துல ரொம்ப அதிகமா அவங்க பொண்ணு மேலதான் பாசம் வச்சிருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நம்மள உயிரோட விட மாட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா எந்த நிமிஷத்துலயும் ராதாவும் மோகனும் என் பொண்ணை போய் பிடிச்சிருவாங்களா? இப்ப இல்லனாலும் எப்படியும் பிடிச்சிருவாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, அப்ப இந்த ஆக்சிடென்ட் கூட தாமினி தான் பண்ணாளா? வேற யார் பண்ண முடியும்? திடீர்னு வந்து ஏதாவது ஒரு காரை அவ மேல இடிச்சிருக்கோம். என் பொண்ணு தாமினி தான் காரை ஓட்டிக்கிட்டு போய் அவன் மேல ஏத்துனதே. எனக்கு அப்பவே தோணுச்சு. நான் 100% உறுதியா இருந்தேன், இந்த தாமினி தான் அவளை இடிச்சு தள்ளி இருப்பான்னு. அஜித், இந்த 3 பேரும் என்ன பண்றது? எவ்வளவு நேரம் தான் அடைச்சு வைக்கிறது? ராகுல், இந்த 3 பேரையும் நம்ம அப்புறம் கூட கவனிச்சுக்கலாம். முதல்ல ராதாவுக்கும் நம்ம குஷிக்கும் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும்னு வேண்டிக்கோ. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, ஏன் ரத்தமும் குஷியோட ரத்தமும் மேட்ச் ஆகணும் பாத்துக்கோங்க. எனக்காக நீங்க இத செஞ்சதாகணும் கடவுளே கிருஷ்ணா, செஞ்சிடுங்க. கிருஷ்ண பரமாத்மா, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? ஒரு பக்கம் வெற்றியோட சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க, இன்னொரு பக்கம் நாங்க எங்களோட எல்லாத்தையும் இழக்க போறோம்.
ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க குஷிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. மேம் உங்க ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அதிர்ஷ்டத்தை நம்புனாதான் அதிசயமே நிகழும். உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. என்ன? நீங்க இப்ப குஷிக்கு பிளட் கொடுக்கலாம். கடவுளை நீ காப்பாத்திட்ட. டாக்டர் சார், நீங்க என் உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் கூட எடுத்துக்கோங்க. ஆனா என் குஷியை காப்பாத்திடுங்க. உங்களுக்கு கெஞ்சி ராதா, கேட்டுக்கிறேன். இப்ப குஷிக்கு உனக்கு ரத்த சம்பந்தமும் ஏற்பட்டுருச்சு. இது ரத்த உறவு. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. கடவுளே கிருஷ்ணா போற்றி. சிஸ்டர், நீங்க என் கூட வாங்க. சரி, நான் வந்துடுறேன். எங்க போய் தொலைஞ்சிங்க 3 பேரும்? 3 பேரும் சாகாம முழுசா வந்திருக்கோன்னு சந்தோஷப்படு. ஆனா இப்ப கூட நம்ப முடியாதுமா. அந்த ராதாவும் மோகனும் எப்ப வேணாலும் இங்க வரலாம். வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவாங்க. ஷோ, என்னமா உளறீங்க நீங்க? நான் ஒண்ணும் உளரலமா தாமினி. உனக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, நாங்க 3 பேரும் அந்த குட்டிச்சாத்தானை கிட்னாப் பண்றதுக்காக ஹாஸ்பிடல் போனோம்ல. அப்போ என்னோட பேத்தியோட அழகான முகத்தை பார்க்கறதுக்காக தானே காது வந்த. நில்லுங்க. யார் நீங்க? நாங்க மெடிசின் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். நில்லு. குஷி, காவேரி பெரியம்மா, மாமா வணக்கம். ஓடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சோம். என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்ணுவேன்? அந்த குடும்பத்து ஆளுங்க கிட்ட நீங்க 3 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? அப்படின்னா இதுக்கு மேல நம்மளால தப்பிக்கவே முடியாது. ராதாவும் மோகனும் நிச்சயமா நம்மள கொன்றுவாங்க. நிச்சயமா சாகடிச்சிடுவாங்க. தாமினி தாமினி, ஆனா ஒரு வழி இருக்கு. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க ஒரு வழி இருக்கு. அதுக்கு நாம எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டோம்னா. ஆமாமா, கரெக்ட். ஆதாரம், எல்லா ஆதாரத்தையும் நம்ம அழிச்சாகணும். நம்ம எல்லா ஆதாரத்தையும் அழிக்கணும். கரெக்ட், ஆதாரம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.